ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஃபார் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஃபார் பனானா, அதாவது திருச்சிராப்பள்ளியில் இயங்கக்கூடிய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஜாப்க்கான எலிஜிபிலிட்டி என்ன, எத்தனை வேகன்சி இருக்குது, சேலரி எவ்வளோ, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பிள் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராம் குரூப்போட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது திருச்சிராப்பள்ளியில் இயங்கக்கூடிய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்திலிருந்து தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, May 16 தான் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட் வேகன்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யங் ப்ரொஃபஷனல் 1 வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கான லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா May 31 ஃப்ரைடே தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்யூர் பண்ணுறாங்க. அதாவது 1 இயர் போஸ்டல் மட்டும்தான். அடுத்து இந்த ஜாப்க்கான சேலரி எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஜாப் மூலிமா மந்த்லி 30,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். இந்த இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஆர் ஃபுட் சயின்ஸ் ஆர் ஃபுட் டெக்னாலஜி ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் மிஷினரியில் டிசைன் டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கேட் சாஃப்ட்வேரையும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஜாப்க்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 21 45 வரைக்கும் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப் முழுக்க டெம்பரரி பேசிஸ் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜாப் பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமும் எழுத தேவையில்லை. முழுக்க இன்டர்வியூ பேசிஸில் தான் இந்த ஜாப்க்கு அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட சிவி, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நீங்கள் இமெயில் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் அவங்க இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ டேட் அண்ட் பிளேஸ் அவங்க அந்த கேண்டிடேட்டுக்கு செலக்டட் கேண்டிடேட்டுக்கு மெயில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கம்பெனிலேருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். அடுத்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அடுத்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் இதில் கிளியராக ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக அவங்க மறக்காமல் உங்கள் பிளேஸ், டேட் அண்ட் சைன் பண்ணிடுங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல கடைசியாக சிக்னேச்சர் ஆஃப் கேண்டிடேட்னு இருக்குல்ல, அந்த இடத்துல சைன் பண்ணாத அப்ளிகேஷனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் சைன் பண்ணிடுங்க. அடுத்து இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் கூட உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், யூஜி பிஜி மார்க் ஷீட், டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட், கம்ப்யூட்டர் கோர்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இருந்துச்சுன்னா இதை எல்லாத்தையுமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் மேலே இருக்க இமெயில் ஐடிக்கு இமெயில் பண்ணுங்கள். செலக்டட் கேண்டிடேட்டை அவங்க இமெயில் மூலியமாக இன்டர்வியூக்கு இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே நண்பா, இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.